வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் சாட்ச்வெலே எழுதின த கம்ப்ளைண்ட் ஆஃப் பக்கிங்ஹாம் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம். இது அ மிரர் ஃபார் மெஜிஸ்ட்ரேட்ஸ் என்ற புக்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு போயம். அ மிரர் ஃபார் மெஜிஸ்ட்ரேட்ஸுன்றது எலிசபெத் ராணி ஆண்ட காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு இலக்கிய படைப்பு. இதில் நிறைய பேர் எழுதின கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா வில்லியம் பால்ட்வின், அவர் தான் இந்த போயம்ஸ்க்கெலாம் பின்னாடி இருந்த மெயின்ஸ் ஆளுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஃபெரஸ், தாமஸ் சால்னர், தாமஸ் சர்ச்சியார்ட், அப்புறம் தாமஸ் சாட்ச்வெல். இந்த புக் பப்ளிஷ் ஆனது 1559. இதை பார்த்தீங்கன்னா பக்கேஷியோட த ஃபால் ஆஃப் ஃபேமஸ் மென் மாதிரி இவங்க அதை எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தோடைய முக்கியமான என்ன ஒரு தீம்னா, அப்போ இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது மெஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் அவங்களுடைய பதவி எப்படி நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, அதனால் அவங்க பதவியில் இருக்கும் போது எப்படியெல்லாம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கால கண்ணாடி மாதிரி இருந்த கவிதைகளெல்லாம் சேர்த்து தான் இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, புகழ், அதிகாரம் இதெல்லாம் ஒரு மாயை தான். எப்போ வேணால் நமக்கு கஷ்டம் வரலாம். நீங்கள் புகழ், பணம் எல்லாத்தோட உச்சத்தில் இருக்கும் போது கூட நமக்கு எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம்ஸை தான் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு போயம் தான் த கம்ப்ளைண்ட் ஆஃப் பக்கிங்ஹாம். இதுவும் தாமஸ் சாட்ச்வெலே எழுதினது தான். இதை 1563 இந்த புத்தகத்தில் சேர்த்துருக்காங்க. இங்கே ஹென்ரி ஸ்டாஃபோர்டுன்னு இவர் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாமாக இருந்தவர். அவரோட வீழ்ச்சியை பற்றி தான் அதில் எழுதியிருக்கு. ஹென்ரி ஸ்டாஃபோர்டுன்றவர் 3ஆம் ரிச்சர்டுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் கூடவே இருந்து 3ஆம் ரிச்சர்டு உயரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்ததே ஹென்ரி ஸ்டாஃபோர்டு தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு. ஏன்னா ரிச்சர்ட் III, அதாவது 3வது ரிச்சர்ட் என்ன பண்ணாருன்னா, 4ஆம் எட்வர்டோடைய பசங்களை சிறைப்பிடிச்சு அவங்கள அந்த லண்டன் டவரில் அடைச்சி வச்சுருந்தார். அவருக்கு என்னென்னா, அவங்கள கொன்னுடணும், ஏன்னா நமக்கு எந்த எதிரிங்களுமே இருக்கக்கூடாது அப்படின்ற நினைப்பில் சொன்னார். ஆனால் பக்கிங்ஹாமுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இல்லை எட்வர்ட் 4ஆம் எட்வர்டோடைய பசங்களை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ராஜாவுக்கு தோணுச்சு, இல்லை இனிமேலுக்கு இந்த ஹென்ரி ஸ்டாஃபோர்டு, அதாவது டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் நம்ம ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது இவர் தடையாக இருக்கார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பக்கிங்ஹாம் இந்த நேரத்தில் தான் அவருடைய விசுவாசத்தையும் மாற்றிட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் 3ஆம் ரிச்சர்டுக்கு எதிராக அவர் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டம் அவருக்கு தான் தோல்வியாக நடந்தது. ரிச்சர்ட் III அதில் வெற்றி அடைஞ்சிட்டார். அதனால் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து ஓடி போயிட்டு அவர் நல்ல பதவியில் அதிகாரத்தில் இருந்தபோது நிறைய உதவிகளை செஞ்சிருந்த ஒரு ஆள் தான் ஹம்ப்ரி பானிஸ்டர். அதனால் நம்பி அவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு அங்கே போய் சேர்ந்தார். ஆனால் இந்த பானிஸ்டர் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார். அவரை ரிச்சர்ட் III கீழே பிடிச்சி கொடுத்துட்டாரு. இது அவருடைய இறப்புக்கு காரணமாயிடுச்சு. இந்த போயமான இன் கம்ப்ளைண்ட் ஆஃப் பக்கிங்ஹாமில் இந்த டியூக் எப்படி ரிச்சர்டும் பானிஸ்டரும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்றதை சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. எங்கே இதை பற்றி சொல்கிறாருன்னா, நரகத்தில் சொல்கிறாரு. ஏன்னா அவர் இறந்துட்டார், அவர் இப்போ நரகத்தில் இருக்கார். அங்கே அவருக்கு நடந்த துரோகத்தை பற்றி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி எழுந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ், அதாவது தீர்ப்பு சொல்ல வேண்டியவங்க கீழே அவர் என்ன சொல்கிறாருன்றது தான் இதில் வருது. இப்போ அவர் மனசில் இருக்கிற அந்த கவலைகள் எல்லாத்தையுமே அவர் சொல்லி முடிச்சிட்டதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் அவ்வளோ நல்ல உலகம் இல்லை. நான் நல்ல பணத்தையும் பார்த்துட்டேன், நல்ல அதிகாரத்தையும் பார்த்துட்டேன். அதனால் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க நினச்சிக்காதீங்க, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் பணம், உங்கள் அதிகாரம் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்ப எனக்கு எல்லாமே இருக்குன்ற எண்ணத்தை கொடுக்கலாம். ஆனால் எனக்கும் நல்ல பணம், அதிகாரம் இருக்கும் போது தான் இந்த வீழ்ச்சி வந்தது. அதனால் நம்ம எப்போ வீழுவோம், நமக்கு எப்போ பின்னாடி எல்லோரும் துரோகம் பண்ணுவாங்கன்றது நம்ம சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் பணக்காரங்களோ, ஏழையோ, இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோ, உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கிற வரைக்கும் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும், பணம் இருக்கும். ஏன்னா நானும் நல்ல பணக்காரனாக அதிகாரத்தோடு ரொம்ப மரியாதையோடு தான் இருந்தேன். எனக்கு பயன்றதே இல்லை. ஏன்னா நான் கீழே வீழுவேன்னு நான் நினச்சி பார்த்து கூட இல்லை. ஆனால் இந்த அதிர்ஷ்டன்றது ஒரு நிலை இல்லாதது. எப்போ அதுக்கு எதிராக போச்சோ, நான் அந்த அளவுக்கு பாதாளத்தில் விழுந்துட்டேன்.
என் அதிகாரம் என்னை விட்டு போயிடுச்சு, என்னுடைய அந்த மரியாதை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதனால் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா உலகமே உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அதே அதிர்ஷ்டம் வந்து அதோட முகத்தை திரும்பிக்குச்சுன்னா உங்கள் கிட்ட இருக்கிற எந்த செல்வமும் உங்களுக்கு வந்து பயனே தராது, எதுவுமே உங்களை காப்பாற்ற முடியாது. உங்கள் பக்கம் இருக்கக்கூடியது அந்த துரதிர்ஷ்டம் மட்டும்தான். இதுலேருந்து ராஜாவாகட்டும் இல்லை சீசரே ஆகட்டும் அவங்களாலையும் தன்னை காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நடக்குமோ அவங்க தலையெடுத்துனாவோ அதே தான் வந்து பெரிய பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி சீசராக இருந்தாலும் அவங்களுக்கு தான். இதை வந்து நம்ம நிறையா வந்து புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நம்ம வந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நம்ம இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல பெரிய இடத்துல இருக்கோம். ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோமோ நம்மளோட வீழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும். ஏன்னா நான் வந்து ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தேன், அதிகாரத்தில் இருந்தேன், ஒரு ராயல் பிளட்டாகவே இருந்தேன், எல்லாமே இருந்தேன். அவ்வளோ உயரத்தில் இருந்ததுனால தான் என்னோடய வீழ்ச்சி வந்து ரொம்ப கொடுமையானதாகவும் தாங்க முடியாததாகவும் இருந்தது. அதனால் என்னை வச்சு இந்த பாடத்தை உங்களுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடலை அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.